குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது காரசாரமான கடப்பா பூண்டு பொடி பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் கடப்பா பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் பூண்டை பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிக்கலை, தோல் உரிக்காமல் பூண்டை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் ஒரு சின்ன உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை கடாயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆறட்டுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். 20 to 25 காஞ்ச மிளகாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகம் வேணுன்றதுனால நான் இங்கே 25 காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டில் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 கப்பு தேங்காவை நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாறி வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கேஸு சிம்மிலே இருக்கட்டும். இப்போ பாருங்க, தேங்காய் நல்லா வறுபட்டு வருது. இப்போ இதையும் அதே பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு கறிவேப்பிலையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வறுபட்டு வந்ததும் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காஞ்ச மிளகாவை பட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மற்றலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய காரசாரமான கடப்பா பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பொடி இட்லி, தோசை, சுட சாதத்தில் இந்த பொடியை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.